சாவகச்சேரி நகரசபையினுடைய உதவி பொருளாளர் கிஷோர் அவர்களும் வவுனியா மாநகர சபையினுடைய நகர விழா காந்திபன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநரால் அவர்களது பதவிகள் பறிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்களது உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருப்பதாக ஒரு வர்த்தமானி ஊடாக ஆளுநர் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இவர்கள் தொடர்பாக அல்லது இவர்களது நடவடிக்கைகள் தொடர்பாக அரியரத்தினம் என்பவர் ஊடாக ஒரு விசாரணை நடாத்தப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் அவர் சில பரிந்துரைகளை செய்ததாகவும் அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் இவர்கள் நீக்கப்பட்டதாகவும் ஆளுநர் கூறுகிறார். ஆனால் திரு அரியரத்தினம் அவர்கள் என்ன பரிந்துரைகளை செய்திருக்கின்றார்? அந்த பரிந்துரைகள் என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றதா? இவை தொடர்பாக யாருக்கும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக எதுவும் தெரியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரகசியமான முறையில் செயல்படுவது போல அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் தான் இவர்களை அவர்களது பதவிகளில் இருந்தும் உறுப்புரிமையில் இருந்தும் நீக்கி இருப்பதாக கூறுகின்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கு சரியான காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு கட்சி அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை நீதிமன்றம் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையாளர் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ அல்லது வேறு தனிப்பட்ட நபர்களுக்கோ மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் கூறுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மாகாண சபைகள் இயங்காத நேரத்தில் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் அந்த அதிகாரத்தின் பிரகாரம் இவர்களை நிறுத்தியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டால் மாகாண சபை தேர்தல்களை பின்பற்றிக் கொண்டு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் அனைத்தையும் தனது பொம்மையான கைப்பாவையான ஆளுநரிடம் கொடுத்து அந்த ஆளுநர்களாக தான் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதன் ஊடாக சில நபர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதனூடாக என்பிபி என்று சொல்லக்கூடிய ஆளும் தரப்பு அவர்கள் அந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை இதனூடாக மேற்கொள்வதற்கு ஆளுநர் வழிவகுத்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆளுநருக்கு இது நடந்து முடிந்த விஷயம் என்பது அது சட்டவிரோதமானது மாத்திரமல்ல, மிக மோசமான ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது, இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம், அந்த ஜனநாயக உரிமை என்பது பறிக்கப்படக்கூடாது. ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய, இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. கிஷோர் என்பவர் அவர் செய்த விடயங்கள் எல்லாம் என்னவென்றால் ஒரு ஆணையாளர், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளருடைய ஒரு சுற்று நிறுவனம் தொடர்பான தனது கருத்தை வெளியிட்டனர். ஒரு சுற்று நிறுவனம் தொடர்பான கருத்தை வெளியிடுவது ஒன்றும் தவறான பிரச்சனை கிடையாது. பாராளுமன்றத்தில் வரக்கூடிய சட்டங்களே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அவ்வாறு உள்ளாக்கப்படுகிற பொழுது ஒரு ஆணையாளர் ஒரு சுற்று நிறுவனத்தை கொடுக்கிற பொழுது சுற்று நிறுவனம் தொடர்பான சரியை பிழையை கூறுவதற்கு உறுப்பினர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அதனை விமர்சிப்பதற்கு அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு முழுமையான உரிமைகள் இருக்கின்றன. ஆகவே இவை தொடர்பாக நகர சபையில் பேசியதை காரணம் காட்டி அவருக்கு அந்த உறுதி இல்லை என்பதை காரணம் காட்டி
நமது ஆளுநர் அவர்கள் இந்த முடிவிற்கு வந்திருப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் மாத்திரமல்ல, உண்மையாகவே ஆளுநர் ஒரு விஷமத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தொடர்ந்து ஆளுநராக இருப்பதற்காக ஆளுங்கட்சியை அவர்கள் ஆளுங்கட்சிக்கு காவல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு புதைக்க முடியாது. ஆகவே ஆளுநர் அந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கமும் ஆளுநரும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களது ஜனநாயக உரிமைகளை அவர்கள் மட்டுப்படுத்துவதாக கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆளுநர் தான் விட்ட தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் இவ்வாறான ஆளுநர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் பற்றி பேசிக்கொண்டு ஒரு பக்கத்தில் தான் ஊழல்வாதி அல்ல லஞ்சவாதி அல்ல என்று பேசிக்கொண்டு மறுபக்கத்தில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளுக்கு தூண்டுகோலாக ஜனாதிபதியோ அரசாங்கமோ இருப்பதும் அனுமதிக்கத்தக்க ஒரு செயலாகும். ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள் இந்த அரசாங்கமும் சரி அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநரோ அல்லது அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏனைய உத்தியோகத்தர்களோ தமது கடமைகளை தமது உரிமைகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அனாவசியமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை இடைநிறுத்தி நீங்கள் ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இவற்றுக்கு சரியான தீர்வை நோக்கி நாங்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகின்ற அதே சமயம் நிச்சயமாக ஒரு தொடர் மக்கள் போராட்டங்கள் என்பது வறண்டி விழுந்த அளவில் கொண்டு செல்வதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அரசாங்கமும் கவர்னரும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அச்சமங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது பறந்து விரிந்து செல்கின்ற ஒரு போராட்டமாக படிப்படியாக மாற்றமடையும். அதனை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. ஜனாதிபதி ஊடாக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு அதிகாரிக்கு இவ்வாறான இந்த ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை இடைநிறுத்துவதற்கும் அவரை நீக்குவதற்கும் தனக்கு அதிகாரம் உள்ளதாக இருந்தால் இந்த மக்கள் பிரதிநிதிகள் இப்பொழுது மக்கள் வாக்களித்த பிரதிநிதிகளை எவரையும் நிலைநிறுத்த விட மாட்டார்கள். யார் யார் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நீக்குவதற்கும் இந்த கட்சி அதாவது அதிகாரங்களில் இருந்து தூக்குவதற்கும் எப்போதும் பின்னிக்க மாட்டார் இந்த ஆளுநர் என்பது தொட்ட தெளிவாக தெரிகின்றது. இப்போது அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து எல்லா தளங்களிலும் பேசி வருகின்றார்கள். இது ஒருவருக்கு மாத்திரமல்ல, இது வரப்போகின்ற தேசிய கட்சிகள் அனைத்துக்குமே இவ்வாறான செயற்பாடுகளை முடக்கி விடுவதற்காக ஆளுநர் சிந்தித்து வருவதாக நாங்கள் தகவல் அறிகிறோம். அந்த வகையில் ஒருபோதும் இந்த சிஓசி என்று சொல்லப்படுகின்ற அதாவது இந்த பக்தர்களுடைய நலன் கருதி கலைக்கப்பட்ட இந்த விடயத்தில் அவமரியாதையால் அவமளித்தார் என்கின்ற ஒரு சிறிய குற்றத்துக்காக உறுப்புரிமையை பறித்து வேண்டும் 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 நீங்கள் இவ்வாறான ஒரு நீதிக்கான இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியிலே எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த வழியிலே சில கோஷங்களை இந்த உலகுக்கும் அதே போல இந்த சுற்றறிக்கை அதே போல இந்த வர்த்தமானி அறிவித்தலை விடுத்திருக்கக்கூடிய ஆளுநருக்கும் இந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த அதாவது சுற்றறிக்கையும் அதே போல வர்த்தமானி அறிவித்தலையும் மீளப்பெற வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி வேண்டும் 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 வேண்டும்
பறிக்காது உறுப்புரிமையை பறிக்காது 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 வேண்டும் 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 ஆளுமையில்லா ஆளுநரே பதவி விலக வேண்டும் ஆளுமையில்லா ஆளுநரே ஆளுமையில்லா ஆளுநரே ஆளுமையில்லா ஆளுநரே ஆளுமையில்லா ஆளுநரே ஆளுமையில்லா ஆளுநரே ஆளுமையில்லா ஆளுநரே வேண்டும் 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 பறிக்காது 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 பறிக்காது